வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு 4 பெரிய உருளைக்கிழங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, தோல்லாம் நல்லா சீவியாச்சு. ஓரத்துல எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப திக்காவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். அடுத்து நல்லா கோல்டு வாட்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரை மணி நேரம் போல் இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு உருளைக்கிழங்கு பொரித்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதோடு அதில் இருக்கிற ஸ்டார்ச்லாம் வெளியில் வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் எடுத்துடலாம். இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதை நம்ம திரும்பவும் வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தை விரிச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்த உருளைக்கிழங்க ஆற வைக்கணும். அதோட ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் இதை நம்ம அப்படி வச்சிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இது கலர் மாறணும்னா அவசியம் கிடையாது. நம்ம போட்டோன்னே எடுத்துடலாம். இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இது நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு தேவையான நேரம் கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். திரும்பவும் சேர்த்துட்டு நல்லா மொறுமொறுப்பாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள்.
எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் வெளியில். இதில் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. டேஸ்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் மைனஸ் கூட தான் வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. நீங்கள் வேணும்னா டொமேட்டோ சாஸ் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.